Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் உடைய ஃபுல் ஆன்சர் கீயோட அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 10th மாணவர்களுக்கு இன்று சயின்ஸ் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைய தேர்வுகள் மிக மிக எளிமை. இந்த ஆண்டு வந்து 10th சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமில் வந்து சென்டம் மார்க் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னு கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் உடைய ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கோம். அதோட கம்பல்சரி 2 மார்க், கம்பல்சரி 4 மார்க் உடைய ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கோம். செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 9.8 × 10⁴ நியூட்டன். கொஸ்டின் நம்பர் 2க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி இரு குவிய லென்ஸு. 3வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 10 வோல்ட்டு. 4வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஐரின் கியூரி. 5வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஹச்ஜி மெர்க்குரி. 6வது கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி இன்க்ரீசஸ். கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 × 10⁻11 எம். கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எத்தனால் எரிதல். கொஸ்டின் நம்பர் 9க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அகத்தோல் எண்டோடெர்மிஸ். கொஸ்டின் நம்பர் 10க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மெட்டாசென்ட்ரிக். கொஸ்டின் நம்பர் 11க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டிசம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 12க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஸ்க்ராட்ச். யாரெல்லாம் முழுமையாக 1 மார்க்ஸ் வந்து வாங்கி முழுமையாக மதிப்பெண் வாங்க கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. ஸோ 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸ்பெக்டட், ஆல்சோ வெரி ஈஸி. 17ஆம் கொஸ்டின் ஒரு கலோரி வரையறு. 14ஆம் கொஸ்டின் நெட்டலை. 15வது கேள்வி வந்து இரும்பு துருப்பிடித்தலுக்கு என்ன இரு காரணங்கள். 16ஆம் கேள்வி புக் பேக் மேட்சிங் கேட்டிருக்காங்க. 17 இதய வாழ்வின் முக்கியத்துவம், அதுவும் புக் பேக் கொஸ்டின். 18ஆம் கேள்வி போல்டிங். 19வது கேள்வி வந்து பயாலஜி வரக்கூடிய டயக்ராம், ரொம்ப ஈஸியான டயக்ராம் பாடம் 17 வரக்கூடிய டயக்ராம். 20ஆம் கேள்வி புக் பேக் கொஸ்டின் தான். 21ஆம் கேள்வி மரங்கள் வெட்டப்படுதல் உண்டாக விளைவுகள், எல்லாமே புக் பேக் வெரி ஈஸி அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான். 22வது கேள்வி மீத்தேன் உள்ள சதவீத இயல்பு, இதுவுமே வந்து பாடம் 7ல் எக்ஸாம்பிள் சம்மு தான். ஸோ ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். மீத்தேனுக்கு 16 கிராம் வரும். அதுலேருந்து கார்பனுடைய சதவீத இயல்பு வந்து பார்த்திங்கன்னா 75% வரும். ஹைட்ரஜனுடைய சதவீத இயல்பு வந்து 25% வரும். ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு 4 மார்க் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்க கொஸ்டின் நம்பர் 23 ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். 24 மயோபியா ஹைபர் மற்றும் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. 25 கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்ஃபா பீட்டா காமாவுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. 26 அவகாட்ரோஸ் லாஸ் ஆஃப் அப்ளிகேஷன். இது 26வது கேள்வி மட்டும்தான் புக்கின் கொஸ்டின். 27 உலோகக்கலவை என்றால் என்ன, உலோகக்கலவை உருவாக்கின காரணங்கள், ரொம்ப ஈஸி. பாடம் 8ல் வரக்கூடிய புக்கின் கொஸ்டின் தான். 28வது கேள்வி வந்து சோப்பின் தூய்மையாக்கல் முறை, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. 29வது கேள்வி வந்து பார்த்திங்கன்னா அட்டையில் நடைபெறக்கூடிய இடப்பெயர்ச்சி படிநிலைகள், லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லீச். 30ஆம் கேள்வி வந்து பாடம் 15 வரக்கூடிய கொஸ்டின் நியூரான்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர். 31ஆம் கேள்வி ரொம்ப எக்ஸ்பெக்டட், ஆல்சோ ஈஸி. மண் எரிப்பில் உண்டாகக்கூடிய விளைவுகள், மண் எரிப்பை தடுக்கக்கூடிய முறைகள், எல்லா 4 மார்க்குமே வெரி எக்ஸ்பெக்டட், ஈஸி. அந்த 32ஆம் கேள்வி வந்து பாடம் 5 அகஸ்டிக்ஸில் வரக்கூடிய டாப்லர் எஃபெக்டில் வரக்கூடிய ஃபார்முலா யூஸ் பண்ணி போடக்கூடிய எக்ஸாம்பிள் சம்மு தான். அதுக்குரிய ஆன்சர் வந்து 100 ஹெட்ஸு. 33ஆம் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் வரக்கூடிய 7 மார்க் கொஸ்டின் உந்தமாரா கோட்பாடை நிரூபிக்க, உந்தமாடா கோட்பாடை கூறி அதனை மெய்ப்பிக்கிறதுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கு இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தா திருப்புத்திறன் தத்துவம், இதுக்கு 2 மார்க்கு. இது இல்லை அப்படின்னா எலக்ட்ரிசிட்டினா என்ன, லெசன் 4ல் வரக்கூடியது. அந்த எலக்ட்ரிசிட்டியோடைய யூனிட் என்ன, அதை டெஃபைன் பண்ணணும். அந்த மின்னோட்டத்தை வந்து எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அதனை எவ்வாறு ஒரு மின் சுற்றில் இணைக்கப்பட வேண்டும். இப்போ I = Q/T தான் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆன்சர். 2வது ஒரு ஆம்பியர் = ஒரு கூல் பை ஒரு வினாடி. மின்னோட்டத்தை வந்து அம்மீட்டர் மூலம் அளவிடலாம். இதை தொடர் இணைப்பில் இணைக்க வேண்டும். ரொம்ப ஈஸி. கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸி. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சி சேர்மங்களுடைய வேறுபாடு. குளிர் பிரதேசங்கள் நீர்வாழ்வுகள் ஏன் அதிகம் வாழ்கின்றன, காரணம் என்னென்னா அந்த கோல்டு ரீஜியனில் ஆக்சிஜனுடைய சாலிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால தான் வந்து அந்த உயிரினங்கள் அதிகமாக வாழுது. கன அளவு சதவீதம் பாடம் 9 வரக்கூடிய கேள்வி. இதுக்கு சாய்ஸ் கொஸ்டினுமே ரொம்ப ஈஸி. பயாலஜியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். 35ஆம் கேள்வி ஏ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தான். மோனோகாட் டைகாட் ரூலுடைய டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. இன்னொன்று ஏரோபிக் அனரோபிக் ரெஸ்பிரேஷனுடைய டிஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. இதுதான் ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் எழுதியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் குரோமோசோமுடைய அமைப்பு எழுதணும்னா அதுக்கு படம் போடணும், நிறைய எக்ஸ்பிளேஷன் பண்ணணும். குரோமோசோம் ஸ்ட்ரக்சரை எழுதிட்டு அதுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஸ் எது எழுதணும்னா உடல் செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இனச்செல் ஜீன் சிகிச்சை. இதை விட நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் அட்டன் பண்ண ரொம்ப ஈஸி. ஸோ இந்த தெலுங்கெல்லாம் எளிமையாக எழுதிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் வாங்கி கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.